அண்மையில் கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தான் தாக்கல் செய்திருப்பதாக ஊடகங்கள் மூலம் அறியக்கூடியதாக இருந்தது. அது முக்கியமாக கடல் பிரத்யேகமாக பாக்கநீரிணை மற்றும் வடகடல் பகுதிகளில் மற்றும் மன்னார் வளைகுடா போன்ற பிரதேசங்களில் இந்திய மீனவர்களுடைய வருகை தொடர்ந்திருப்பதும் அதை தொடர்ந்து அங்கு கைதுகள் நடப்பதும் அவர்களது போட்டுகளை பறிமுதல் செய்வது போன்ற பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் தமிழ் மீனவர்களுடைய அல்லது இலங்கை மீனவர்களுடைய வலைகள் அறுக்கப்படுவதும் அவர்களது போட்டுகள் சேதப்படுத்தப்படுவதும் போன்ற பல சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் கடல் பாதுகாப்பு என்ற அடிப்படையில் குடியியல் தன்னார்வ படை கடல் காவலர்கள் என்ற பெயரில் குடியியல் தன்னார்வ படை ஒன்றை நிறுவுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழக மீனவர்கள் ஈழத்து கடலுக்குள் தொடர்ச்சியாக ஊடுருவி கொண்டிருப்பதானது இலங்கை மீனவர்களுக்கு பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பது எல்லோரும் அறிந்த விடயம். அவை நிறுத்தப்பட வேண்டும். அவர்களது மடிவலைகள் பொட்டம் ரோலிங் என்று சொன்ன விடயங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். அவை சட்டவிரோதமானது. இந்தியாவில் கூட அது தடை செய்யப்பட்ட ஒரு மீன்பிடி விடயமாக இருக்கிறது. ஆகவே அவை அனைத்தும் தடை செய்யப்பட வேண்டும் என்ற ஈழத்து மீனவர்களது கோரிக்கை நியாயமானது. ஆனால் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அமைச்சர் இந்திய அமைச்சு மட்டங்களில் பேசி அதற்கான தடைகளை உருவாக்கி ஈழ மீனவர்களுக்கு அவர்களது மீன்பிடிக்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாக்க வேண்டியது அமைச்சரது கடமை. ஆனால் அதனை விடுத்து குடியியல் தன்னார்வ படைகள் என்ற பெயரில் கடல் காவலர்கள் என்ற பெயரிலும் அவர்கள் படை அணிகளை உருவாக்குவதென்பது அவர்கள் கடலில் சென்று தமிழக மீனவர்களுடன் மோதுகின்ற ஒரு நிலையை உருவாக்குவது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. அது என்ன செய்ய போகிறது என்று சொன்னால் இங்கிருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களையும் தமிழ்நாட்டு மீனவர்களையும் மோத வைக்கின்ற ஒரு விடயம் மாத்திரமல்ல, அவர்கள் கடற்படையை நல்லவர்களாக்கி மீனவர்களை கெட்டவர்களாக காட்டுகின்ற ஒரு செயற்பாடு ஒன்றும் ஐயுறத் தோன்றுகின்றது. ஆகவே இவ்வாறு நடக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது வெறுமனே இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக தமிழக மீனவர்கள் போராடுவது போய் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒரு போராட்டமாக அது மாற்றுவதற்கான ஒரு இடத்தை கொடுக்கும். ஆகவே அவ்வாறான ஒரு முயற்சி என்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. குடியியல் தன்னார்வ படை என்றோ அல்லது கடல் பாதுகாவலர்கள் என்றோ சொன்ன அந்த அமைப்பு முறை உருவாகமாக இருந்தால் அது நிச்சயமாக கடலுக்குள் தேவையற்ற கொந்தளிப்புகளை தமிழக மீனவர்களுக்கும் எங்களது மீனவர்களுக்கும் இடையில் உருவாக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே அந்த வகையில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இயன்றவரை இந்தியாவில் டெல்லி அரசாங்கத்துடன் பேசி அது ஜனாதிபதியோ அல்லது இங்கிருக்கக்கூடிய கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவோ பேசி அதனை தீர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர கடற்படை செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு சிவில் அமைப்புகளிடம் கொடுத்து அவர்கள் கடலுக்குள் தமிழக மீனவர்களுடன் பிரச்சனையில் ஏற்படுத்தும் அந்த நிலைமை உருவாகக்கூடாது என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஆகவே என்னுடைய முதலாவது கோரிக்கை இவ்வாறானது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான முடிவாக இருக்காது. அவை கடற்தொழில் அமைச்சர் அவ்வாறு கொடுத்த அமைச்சரவை பத்திரத்தை அவர் தயவு கூர்ந்து அதனை மீள பெற்றுக்கொள்வது என்பது முதல்ல என்னை பொறுத்த வரையில் ஒரு முக்கியமான விடயம். ஆகவே அதை இங்கிருக்கக்கூடிய கடல் தொழில் சங்கங்களும் அந்த விஷயத்தினுடைய ஆழமான தாற்பயங்களை புரிந்து கொண்டு அது தேவையற்றது என்ற ஒரு விடயத்தை அமைச்சருக்கு சொல்ல வேண்டும்.
அவர்கள் அதை காத்திரமாக சொல்ல முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம். ஆகவே நாம் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேணும். எங்களது மீனவ மக்களுக்கான எந்த விதமான தடைகள் பாதிப்புகள் இருப்பது அனைத்தும் அகற்றப்படுவதற்கான வழிமுறைகள் என்பது நிச்சயமாக பேச்சுவார்த்தை மூலம் அமைச்சரும் ஜனாதிபதி போன்றோர் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள். அவற்றை எமது தொழிலாளிகளிடம் கையளித்து அவர்களுக்கு கடலில் அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலைமைகளை உருவாக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ஒரு பக்கம் என்னென்னு சொல்கிறது அதிகாரிகள், மறுபக்கம் அரசியலில் இருப்பவர்கள், அது பாராளுமன்ற உறுப்பினர்களோ அரசியலின் பல்வேறுபட்ட தரப்புகள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இதில் நீங்கள் எந்த விதமான மாற்றத்தையும் காண முடியாது. வரப்போகிற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருப்பவர்களும் கூட அவர்களும் இதே போன்று அவர்களுக்கும் பல்வேறுபட்ட அந்த பின்புலங்கள் இருக்கிறது. அவர்களும் கூட நாங்கள் எல்லோரும் ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போகின்றோம், ஊழலை ஒழிக்கப் போகின்றோம் என்று கூறினாலும் கூட அந்த ஊழலை ஒழிப்பதற்கான திட்டங்கள், அவ்வாறான இடங்களில் சரியான அதிகாரிகளை கொண்டு வருவதற்கான திட்டங்கள் எவையும் இவர்களிடம் இருக்கிறதா என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அவர்கள் வந்ததற்கு பின்னர் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் அதே விடயங்கள் தொடருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சந்திரிகா அம்மையாருடைய காலகட்டத்திலும் சரி, அதுக்கு பின்பு மஹிந்த ராஜபக்ஷவனுடைய காலகட்டத்திலும் சரி, பின்பு கோத்தபாய ராஜபக்ஷவுடைய காலகட்டத்தில், மைத்திரிபால சிறிசேனுடைய காலகட்டத்தில் இந்த ஊழல் என்பதில், லஞ்சம் என்பதில் என்ன மாற்றத்தை அவர்களால் உருவாக்க முடிந்தது என்றால் எதுவுமே இல்லை. இவர்கள் எல்லோருமே லஞ்சத்துக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக பேசித்தான் வந்தார்கள் என்பது உண்மை. ஆனால் இவர்கள் வந்த பின்பு அதில் உருப்படியான மாற்றங்கள் எதையும் கொண்டு வர இவர்களால் முடியவில்லை, அல்லது கொண்டு வர அவர்கள் விரும்பவில்லை என்றுதான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். ஆகவே அந்த வகையில் இலங்கை போன்ற நாடுகளில் லஞ்சம் ஊழலை இல்லாத ஒழிப்பது என்பது நிச்சயமான தேவையாக இருந்த பொழுது, சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், மஹிந்த ராஜபக்ஷவனுடைய ஆட்சி காலத்தில் 10,000 கோடி இலங்கை பணம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அங்கு அவர்கள் முதலீடு செய்யப்பட்டதாகவும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி உட்பட, சஜித் பிரேமதாசா உட்பட பல பேர் சொல்லிக்கொண்டு வந்தார்கள். ஆனால் குறைந்தபட்சம் அது சம்பந்தமான ஒரு விசாரணையை நடத்தக்கூட இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியால் முடியவில்லை. ஏனென்றால் அவரை பொறுத்தவரையில் அவர் பொதுஜன பெரமுன முன்னணியினுடைய ஆதரவுடன் தான் இந்த அரசு கட்டளையில் ஏறி இருக்கின்றார். ஆகவே அவர்களுடைய ஊழல்களை கண்டுகொள்ள மாட்டார். இப்போ இதேபோல் இனிமேல் வரக்கூடியவர்களும் கூட அந்த ஊழல்களை கண்டுகொள்ளாமல் இருப்பார்களா, குறைந்தபட்சம் விசாரிப்பார்களா, விசாரணை முடிவுகளுக்கு ஏற்ப என்னென்று சொல்கிறது அதற்கான தண்டனைகளை கொடுப்பார்களா என்று சொல்லி நீங்கள் பார்த்தால் இதுவரை காலமும் இலங்கையினுடைய வரலாற்றில் அப்படி குற்றஞ்சாட்டப்பட்ட எந்த கட்சியோ அமைப்புகளை சார்ந்தவர்கள் அப்படி கைது செய்யப்பட்டவர்கள் என்பது மிக மிக சொற்பம் அல்லது குறைவு. அது நிச்சயமாக அதோடு சரியான முறையில் நடைபெறவில்லை என்பதுதான் இருக்கின்றது. ஆகவே ஒருவர் மற்றவரை பாதுகாப்பார், அந்த விஷயம்தான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அறகலிய போராட்டத்தின் பொழுது சிஸ்டம் சேஞ்ச், இந்த சிஸ்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோஷம் முன்வைக்கப்பட்டது. அது நல்ல கோஷம் கூட. ஆனால் அந்த சிஸ்டம் சேஞ்சை எப்படி அதை எப்படி செய்ய போகிறார்கள்? அண்மையில் நான் சந்தித்த ஒரு ஜேவிபியினுடைய முக்கியஸ்தர்களை சந்தித்த பொழுது அவர்களுக்கு நாங்கள் கூறியது, நீங்கள் இந்த சிஸ்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். இந்த சிஸ்டத்தை மாற்றி அமைப்பது சிங்கள மக்களுக்குரிய சிஸ்டத்தை மாற்றி அமைக்கப் போகிறீர்களா, அல்லது இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பது என்னென்ன விடயங்களை உள்ளடக்கியது? அது வெறுமனே லஞ்சம் ஊழல் மாத்திரமா, அல்லது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதை உள்ளடக்கியதா, உள்ளடக்கிய ஒரு புதிய ஒரு சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்கப் போகிறோமா என்ற கேள்விகளுக்கு நிச்சயமாக அவர்களிடம் பதில் இருக்கவில்லை. என்றால் அவர்களும் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் முக்கியமான ஒரு வேட்பாளர்களாக அவர்களும் முன்னிலை வகிக்கிறார்கள். ஆகவே எல்லோரிடமும் இதே பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்க செய்கின்றன என்பது ஒரு முக்கியமான விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இது ஒரு விரைவாக நாங்கள் விரும்பிய வேகத்தில் இந்த மாற்றங்கள் நிகழுமா என்பதென்றால் நிச்சயமாக அது நிகழும் என்ற எதிர்பார்ப்பை நாங்கள் வைத்திருக்க முடியாது என்று தான் நான் கருதுகின்றேன். இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். இப்போ ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வர இருக்கிறது. ஆனால் அதே சமயம் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் போலீசார், இராணுவம், விசேட அதிரடிப்படை போன்றவர்கள் புத்த பிக்குகளினுடைய ஆசீர்வாதத்துடன் இந்து மக்களுடைய, சைவ மக்களுடைய திருவிழாக்களை குழப்புவது, கைது செய்வது, சிறைகளில் அடைப்பது போன்ற பல நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள்.
இது சிவராத்திரிக்கு மாத்திரமல்ல, சிவராத்திரிக்கு முன்பாக அது உங்களுக்கு முல்லைத்தீவு குருந்தூர் மலையிலிருந்து, அதற்கு முன்பாக நீராவிப்பட்டி பிள்ளையார் கோயிலிருந்து எமது கோயில்களில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் தடை செய்யப்படுவது, பொங்கல் தடை செய்யப்படுகிறது, திருவிழாக்கள் தடை செய்யப்படுகிறது, கைதுகள் நடைபெறுகிறது. தாங்கள் விரும்பிய அனைத்தையும் செய்கின்ற ஒரு விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக வடுக்கனாரி மலை பிரச்சனை என்பதும் அங்கு இரவு ஒரு சிவராத்திரி என்பது இரவிரவாக கண் விழித்து சிவனை வழிபடுவது என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் அவர்கள் அன்று மிக மோசமாக தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட, இன்று அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஒரு மோசமான ஒரு சைவ மக்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை இப்பொழுது ஜனாதிபதியாக இருப்பவருக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்கிறது என்று கூறுவதே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். ஆகவே அவ்வாறான விடயங்கள் இதுவரை பல வருஷங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. கோத்தபாய ராஜபக்சவின் ஆட்சியில் முக்கியமாகவும், இப்பொழுது ரணில் வந்த பின்பும் அதில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை. அவை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான விடயங்களை தொடர்ந்து செய்பவர்கள்தான் தமிழ் மக்களிடம் வாக்கு கேட்டும் வரப்போகின்றார்கள். அவை இவர்கள் எல்லோரும் தொடர்பாக தமிழ் மக்கள் மிக அவதானமாக இருக்கணும். அது யாராகவும் இருந்துட்டு போகட்டும், அது சஜித் பிரேமதாசாவோ, ரணில் விக்ரமசிங்காவோ, அனுரகுமார திசநாயக்காவோ. ஏனென்று சொன்னால் இவர்கள் எல்லோருமே இவ்வாறான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு கருத்து தெரிவிக்க கூட தகுதியற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். யாருமே வாய் திறந்து இது தொடர்பான கருத்துக்களை சொல்வதற்கு கூட முன்வருவது கிடையாது. எந்த சிங்கள அரசியல் கட்சிகள் யார் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் சொன்னால் இவரும் கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் தேவை என்ற நிலவரம் இருக்கின்றது. ஆகவே வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் சிந்தித்து செயற்படுவோம் என்பதை தமிழ் மக்கள் முக்கியமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு உணர்ந்துதான் இவர்களுக்கு வாக்களிப்போம் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.